வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனிகளை குறித்து இந்த நாளுக்குரிய வார்த்தை நீடிய பொறுமை. இந்த நாளிலே நீடிய பொறுமை என்று சொன்னால் நாம் உடனே நம்முடைய வாழ்விலே நடக்காத ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து பேசுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஆம், அதுவும் ஒரு விதத்திலே உண்மையானது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான சூழ்நிலை, கடந்து வருகிற பாதைகள் நமக்கு எதிராய் செயல்படுகிறது அல்லது நமக்கு காரியங்கள் வாய்க்கப்படுகிறது. இதை போன்ற காரியங்கள் எல்லாம் உடனே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் நாம் மிகுந்த ஆனந்தமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நாம் காணப்படுவோம். ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அதிசயமான ஒரு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள, ஆச்சரியமான காரியங்களை நாம் அனுபவிக்க காலதாமதம் ஆகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் வேதத்தில் இது ஒரு கனியாக சொல்லப்படுகிறது, நீடிய பொறுமை என்று. இந்த நீடிய பொறுமை என்று சொல்லுகிற பொழுது நாம் விதைகளை சொல்லலாம், சில தேவனுடைய மனிதர்களை சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதை இன்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், விதைத்தவுடன் அதனுடைய பலனை நாம் பெறுவது இல்லை. சில மாதங்கள், சில காலங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். அப்படி அந்த காலங்கள் கடந்து முடிந்த பிறகு அதனுடைய நன்மைகளை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாளிலே நீடிய பொறுமை என்பது நம்முடைய வாழ்விலே அவசியமான ஒன்று என்பதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீடிய பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலே சில பரீட்சைகள், சில உபத்திரவங்கள் நிச்சயம் அது கடந்து வரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அந்த உபத்திரவத்திலே, அப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் எடுத்தோம் கவுத்தோம் என்று ஒரு காரியத்தை செயல்படுத்தாதபடிக்கு நீடிய பொறுமை உள்ளவர்களாய் அதை ஆராய்ந்து, அதை சிந்தித்து நாம் செயல்படுகிற பொழுது ஒரு நன்மைகளை நாம் சார்ந்து கொள்ள முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறது, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் என்று இங்கே குறிப்பிடுகிறது. அந்த நீடிய பொறுமையை தான் நீடிய சாந்தம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீடிய பொறுமை என்னுடைய வாழ்க்கையிலே சபை கட்டுவதற்கு, சபைக்கு இடம் வாங்குவதற்கு என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் காலங்கள் நிறைவேறுகிற பொழுது, காலங்கள் அதற்கான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கைகூடி வர செய்கிற வேளைகளிலே நிச்சயம் நாம் சந்தோஷிப்பித்து தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் நாம் உயர்த்த முடியும். உங்களுடைய வாழ்விலே சில காரியங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காரியங்கள் எப்பொழுது நிறைவேறும்? ஒருவேளை புத்திர சந்தானமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கலாம், அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கலாம், அல்லது இன்னும் சில பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில இந்த தருணத்தில் இப்பொழுது அது நிறைவேறினால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த ஆவின் கனிகளிலே உங்கள் வாழ்க்கையிலே நீடிய பொறுமை என்பது இந்த கனிகளிலே ஒன்று. இது உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு காரியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாய் அதை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிற பொழுது, அதை நீடிய பொறுமையுள்ளவர்களாய் நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற பொழுது அதனுடைய பலனை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.